ஒரு ஒளிரும் முத்து கண்ணாடி போல் விளங்கும் மாடத்தில் மிதந்து கொண்டிருக்கிறது. பச்சை நீல ஒளிப்பதற்றங்களை அது வெளியிடுகிறது. அருகில் ஒரு ஒளிப்பூச்சி மெதுவாக மிதக்கிறது. பூமிக்கடியில் உள்ள ஒளிரும் தோட்டத்தில் செடியைப் போல் காணப்படும் உயிர்கள் பாட்டு பாடிக்கொண்டே ஒளிரும் தாவரங்களை நீர் பாய்ச்சுகின்றன. மேல் வீசும் நிலவொளி சிற்றஞ்சிற்றாக தோட்டத்தை ஒளிரச் செய்கிறது. 3 சிறுவர்கள் ஒரு கிறிஸ்டல் பெஞ்சில் அமர்ந்துள்ளனர். ஒளிரும் முத்தின் ஒளி அவர்களின் முகங்களை நன்றாகப் பார்த்து ஒளிர்கிறது. அவர்கள் கண்கள் வியப்புடன் பெரியதாகத் தெரிகின்றன. மொத்த மாய உலகிலும் ஒரு இருண்ட அலைவீச்சு ஏற்படுகிறது. முத்து அசைந்து அதன் ஒளி மெதுவாக மங்குகிறது. முத்தினிடத்தில் ஒரு கருப்பு புகைச்சுழலும். அதன் பிறகு வெறும் காற்றே. கண்ணாடி மாடம் வெறுமையாக நிற்கிறது. மலர்கள் மூடுகின்றன, மரங்கள் சாயுகின்றன. ஒளிப்பூச்சியின் ஒளி கூட சிறிது மங்குகிறது. வனம் மெதுவாக நிறமற்றதாக மாறுகிறது. ஒளிரும் ஓடை சிவப்பாக மாறி பின்னோக்கே ஓடுகிறது. சிறிய மீன்கள் மேலே தூக்கிச் செல்வதைப் போல பறக்கின்றன. ஒளிப்பூச்சி அசைந்து கொண்டே கீழே விழுகிறது. அதன் ஒளி தவிப்புடன் பளபளக்கும். அது கவியின் கையில் விழுகிறது. மூவரும் வெறும் மாடத்தின் அருகே குழுவாக நின்றுள்ளனர். அவர்களின் முகங்களில் உறுதி பொலிவாகத் தெரிகிறது. ஒளியின் பசியுடன் அவர்கள் மாய வலிமையை உணர்ந்திருப்பது போல. ஒளிப்பூச்சி வானில் ஒரு ஒளிரும் பாதையை வரைந்தது. மிதக்கும் ஒளிக்கீற்றுகள் 3 சோதனைகள் உள்ள இடங்களைக் காட்டுகின்றன. ஒரு மந்திரக் கண்காட்சி போல